காட்டுறதுதான் மிகவும் மோசமாக இருக்கும். அதுக்கு இந்த போலீஸ் நிலதாரிகள் எல்லாரும் நல்லவர்களாக மாறுவதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே நாங்கள் கசிப்புக்காரரை பிடித்து கொடுத்தாலும் கசிப்புக்காரர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே விடுவிக்கப்படும். அதாவது இப்ப இவர் சொல்ற அமைச்சர், அதாவது எம்பி அர்ஜுனா சொல்ற நேற்று ஆக்சிடென்ட் பண்ணது தாயம்பிள்ளை, அது ஆக்சிடென்ட் பண்ணது காரணம் அளவுக்கு மீறிய வேகத்துல போன டிப்பர். அப்ப டிப்பர் எல்லாம் ஏற்கனவே நாங்க உங்களுக்கான சான்ஸ் தாரோம். ஏன் எப்படிங்கிற பேசப்படுகின்ற பொழுது பேசுவோம். அதனால மத்தாங்க பேசுவோம். கொஞ்சம் இல்ல நீங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றது பார் சம்பந்தமாக சரியா? கொஞ்சம் இல்ல கொஞ்சம் பார் சம்பந்தமாக அல்லது மதுபான சாலைகள் சம்பந்தமாக நாங்களே குறிப்பாக நகர மத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல், அரசியல் தலையீடுகள் உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளின் அமைவிடங்கள் பொருத்தப்பாடின்மையாலும் மக்கள் விசனமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அண்மித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இது வந்து ஏற்கனவே தலைவர் இதுல ஆறார கொடுக்கப்பட்ட அரசியல் ஆறாறு அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆறாறு வந்திருக்கின்றது முடியும். அதே நேரத்தில் இந்த கிளிநொச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்பது பல பேருடைய கோரிக்கை. நீங்களும் உங்களோட தலைமுறையிலும் சொல்லியிருந்தோம். இதுக்கு ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவோம். இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்குவோம், எடுக்கிறோம். உண்மையிலே இப்ப எல்லாருக்கும் தெரியும், கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்துல தேர்தலை இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? ரெண்டாவது, ஒரு சில மதுபான சாலைகள் வந்து அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழிச்சு உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்ப அதற்கான அனுமதியை கொடுத்தது யாருன்னு கேட்ட ஒன்று மதுவரி திணைக்களம், அடுத்து அங்க அந்தந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ் ஊடாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படும். அப்ப அவ்வாறான வழங்கப்படுகின்றதுன்னு கேன்சல் பண்ணுகின்ற பொழுது மேலே வருகின்ற பிரச்சனை அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் சரியா? இருந்த போதிலும் கூட நாங்களும் கூட நான் ஓப்பன் அந்த இடத்துல சொல்றேன், கடந்த யாழ்ப்பாணத்துல பல இடங்கள்ல நாங்க இப்படி தற்காலிகமாக மூடப்பட்ட வச்சிருக்கிறோம். அதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கை தான் வேறும் இல்லை. கேட்ட மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கவனிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுமாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இதுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படும். சரியான ஒன்று அதனால வேண்டி அது ஒன்று. ஏன்னு கேட்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குதா இல்லையா? நீதி ஒழுங்குமுறை ஒன்று இருக்குது. அதுகளெல்லாம் உடச்சி கொண்டு எல்லாத்தையும் மீறி கொண்டு போக ஒன்று. இரண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் அபரிமிதமான பார்கள் இருக்குது. அப்ப அது சம்பந்தமாக அதுக்கு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கின்றார்களே என்பதில் மண்மையிட நடக்கிறேன் பெரிய வரும். சரி, ஏன் கேட்ட பேர் எதுவும் இல்லை. சிபாரிசு செய்தவர்கள் யாருங்களா? சிபாரிசு செய்தவர்கள் அரசியல்வாதிகள் உண்டாகத்தான் இருக்கு பின்னுக்கால போயிருக்கு. அதனால அந்த சிபாரிசு செய்த பெயர்கள் அது வேற கதை. இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே இவைகளை க்ளோஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தெளிவா இருக்கும். அதுக்கு இங்க இருக்கின்ற எம்பிமாருடைய இருக்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. அதே நேரத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனங்கள் மறுபடியும் இதை ஏதாவது மேல் பரிசீலனை செய்ய முடியுமாங்கிறது நாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்த இயலாது, கோயில் இருந்த இயலாது, அல்லது முக்கியமான இடங்கள் இருந்த இயலாது. அப்படிப்பட்ட இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது, பக்கத்துல பாடசாலையும் இருக்குது, இடையில பாரும் இருக்குது. அப்படி எப்படி நாங்க கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டதுங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படியா இருந்தா உண்மையிலே அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பு சொல்லணும். அதனால அந்த மாதிரியான காரணங்களை வச்சு சரி நாங்க அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற விசேடமாக நீங்க ஒரு குழு என்றாலும் அரசாங்கத்தில் ஒரு நியமிச்சிருந்தாலும் இது விரைவாக இருக்கும் நடவடிக்கை நாங்கள் எடுக்கத்தானே.
உண்மையிலே இதற்கு சரியா ஒரு சின்ன குழு ஒன்றை நியமித்து அந்த குழுவினுடைய அறிக்கையை நாங்க ஒரு 2 வாரத்தில் எடுத்துக்கொண்டு ஏன்னா ஏற்கனவே அந்த அம்பல பெருமாள் சந்தி வட்டக்கத்தில போட்டதுக்கெல்லாம் மக்கள் கடிதங்களாக எழுத்து மூலம் தந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது. பூனேரியிலேயும் ஆஸ்பத்திரி பக்கத்துல 200 மீட்டருக்கு பக்கத்துல தற்காலிக பில்டிங்ல பூனேரி பிரதேசத்துல மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்களேன் ජනතාව විරෝධයක් තියෙනවා. එක අද දෙවෙනි එක තමයි මේ යෝජනා කියන්නේ ඉදිරියට මම තමයි කියන්නේ. එයා කියනවා මේ වගේ මේ වාග எடுக்கிறது நாங்க பார்த்து போடுறாங்க. போலீஸ் ஊடாக நீங்க யாருக்கு அனுமதினா கொடுக்க வேண்டாம். இந்த கவுதாரி கொடுக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கடற்கரை பாதுகாக்க வேண்டிய பிரதேசம். அது முக்கியமான பிரதேசம். பொருளாதார இருக்கிற பிரதேசம். அதனால அந்த பக்கத்துலையும் பாருங்க. அதனால அங்க கொடுக்கிறது இல்லை என்பதை நாங்கள் இந்த டிசிசியில முடிவு அந்த டிசிசி முடிவு கேட்க என்னடா மேடம் நீங்க என்ன செய்வீங்கன்னா பேக் டேட் பண்ணி கொடுப்பீங்க. இந்த டேட் வந்து 25ஆம் தேதி என்றா 24ஆம் தேதியில இருந்து கொடுத்து வந்துப்பீங்க ஒரு நாள். அதால பேக் டேட் பண்ணப்பட்டு கொடுக்குற கடிதம் இருந்தாலும் நம்பி உங்களை தான் பிடிக்கும். சார் நாங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்ட் வேலை தான் அதனால உங்களோட பர்சனா நான் ஒன்றுமே இன்ஸ்டால் பண்ணல. இது என்ன செய்யணும் நம்ம 13ஆம் தேதி 12ஆம் தேதி டிசம்பர் டேட்ல ஒரு இதுவும் கொடுத்து வந்துப்பீங்க. இன்னொரு கொப்பி ரெண்டு பேர் ஆச்சு அவதாரி மொழி என்ற பேர்லயே கொப்பி கொடுக்கலாம். அவதாரி கூட தடைசி சார் இதுல இன்னும் ஒன்று 3வது உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதேச சபைகளுக்கான சார்ட் அனுமதி பத்திரம் அதையும் அவர்களுக்கு முதல்ல ஏதாவது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை இப்போ சந்தியில ஒரு ராணுவ நினைவு சின்னம் இருக்கு. இப்போ சந்தி அதுக்கு பின்னால 2 ஏக்கர் காணி ராணுவத்தினர் அந்த பராமரிக்கிறதுக்கான ஒரு 20 ராணுவத்தினருக்காகவே 2 ஏக்கர் காணி இப்பயும் வச்சிருக்கப்படுது. உங்களுக்கு நல்லா தெரியுமா நினைக்கிறேன். நான் இப்ப பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவில் பெரியசாமி சந்திரசேகரன் அமைச்சராக இருந்த காலத்துல 65 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கலாச்சார மண்டபம் கிளிநொச்சியில கட்டப்பட்டிருந்தது. அரசு அவருடைய செலவு. அந்த மண்டபத்தை யுத்தத்துக்கு பிறகு ராணுவம் தான் இடிச்சு அடித்து இந்த அந்த இடம் இல்லாமல் போனது. இப்ப அந்த 2 ஏக்கர் காணியை இப்ப கச்சேரி கூடாக எடுத்து சந்திரசேகரன் வீர்லையாவது கடைசி அதுல ஒரு கலாச்சார மண்டபம் வரும். அதுக்குரிய இடம் தான் ஒதுக்கப்பட்ட இடம். அது அந்த ராணுவ சின்னம் இருக்கிற இடமும் எடுக்கப்பட்டு சின்னம் எடுக்கப்பட்டு அதுல கலாச்சார மண்டபத்துக்குரிய இடமாக இருந்தால் மாற்றப்படணும். தயவு செய்து அறிக்கையில் அது சேரும். இவ்வளவு ராணுவத்துக்கு இவ்வளவு காணிகள் இந்த நகர பகுதிக்குள்ள தேவை இல்லை. யுத்தம் முடிஞ்சது. 15 வருஷமா குற்றச்சட்டம் இல்லை. நாட்டுல மாற்றம் வந்திருக்கு. மக்கள் ஆனது வந்திருக்கிறார்கள். தயவு செய்து கொஞ்சம் விழிப்பா இதை செயல்படுத்தும். அடுத்து காணி சம்பந்தமான பிரச்சனை சொல்றது மாதிரி இதுல இந்த காணி வந்து உரிமை கூறுகின்றவர்கள் மத்தியில பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறதுங்கிறது உண்மைதான், சரியா? ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்ஆர் நினைப்பாளர்களாக இருந்தால் உண்மையான காணி உரிமையாளர்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த கிராமங்கள் இருக்கிற கிராமங்களை வேறு மக்கள் இருக்கிறாங்க தானே. அந்த கிராமங்கள்ல ஆக்கள் இருக்கின்ற போது அப்ப அவர்களுக்கு தெரியும் இந்த பிரதேசத்தில் இருந்த ஆக்கள் யார் என்பது. அந்த வகையிலே கண்டுபிடிக்க முடியும். 14 விட அந்த வகையில அதுல குற்றச்சாட்டு தலைவர் என்றால் காணி தொடர்பான அந்த ஆவணங்கள்ல ஆவணங்கள் வந்து மீளக்குடியேற்றம் செய்யப்பட்ட பொழுது கிளீனிங் செய்யப்பட்ட பொழுது அல்லது ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அந்த பேர் விவரங்கள் தான் இருக்குன்னு சொல்லி தற்போதைய விவரங்கள் அப்பேர் பண்ணப்படாமல் இருக்குன்னு சொல்லி அது ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது. மன்னிக்கோணம் கடந்த வெள்ளிக்கிழமை அதிமிகு ஜனாதிபதி அவர்களுக்காக ஒரு அரசாங்க அதிபர் மாநாட்டில் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. எங்களுடைய மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பொதுவாக கேட்கப்பட்ட போது என் சார்பாக தெரிவிக்கப்பட்ட பிரச்சனை இதுதான். கிளிநொச்சி மாவட்டம் சார்பாக எங்களிடம் அன்னளவாக ஒவ்வொரு மத்திய தரப்பு வகுப்பும் காணிகள் மற்றது லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் காணிகள் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் முதலாவதாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை காணி பிரச்சனை.
நான் நினைக்கின்றேன் அந்த கூட்டத்தில் நாம் பிரஸ்தாபித்து வந்த பிறகு திங்கட்கிழமை ஜனாதிபதி செய்வதால் என்னென்ன விசேட ஒரு அறிக்கை கூறப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த கூட்டத்திலேயே நாம் பிரஸ்தாபித்தது இந்த பிரச்சனைகள் தனியாக மாவட்ட மட்டத்திலே தீர்க்கப்பட முடியாது. காணி அமைச்சு காணி ஆணையாளர் நாயகம் லேண்ட் மினிஸ்ட்ரி லேண்ட் கவுன்சில் சேவை டிபார்ட்மெண்ட் பெரிய அளவில் எங்களோட மாவட்டத்துக்கு அவர்கள் தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை என்றால் வந்து சில விஷயங்களை எங்களுடைய நடைமுறையில் இருக்கிற ஏற்பாடுகளுக்கு கீழே தீர்க்க முடியாது. விசேட அமைச்சர் அனுமதிகள் சில விஷயங்களும் தேவைப்படுகின்றது.